யாருக்குங்க பிடிக்காது சிக்கன்? சிக்கன் சொன்னாவே அவ்வளோ பிடிக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த திருவனந்தபுரம்னு சொன்னா சிக்கன் கறி அவங்களோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். வாயில வச்சு கரைஞ்சிடும். ஆனா ஒரு வாட்டி சாப்பிட்டா அதுக்கு வந்து திருப்பியும் திருப்பி சாப்பிடணும்னு தோணும். அந்த மாரி ஒரு சிக்கன் கிரேவி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது கிரேவின்னு சொல்லும்போது நல்லா திக்கா இருக்குங்க. சாப்பாட்டில ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து லிவர் கூட எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த ஜூஸியா இருக்கிறது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். கரம் மசாலா, தனியா பொடி, மஞ்சள் பொடி, இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் தூள் போட்டுக்கணும், உப்பு. இதெல்லாம் வந்து நல்லா தயிர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ண நல்லா வந்து ஜூஸி இறங்கிட்டே இருக்கும். அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு அதோடு வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல் ஒரு ஒரு பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அவ்வளோ நல்லா பிடிக்கணும். அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூட வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து கருவேப்பிலை போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு, ஸ்மெல்லு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து நல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சமாக பிடிக்கும். மற்ற பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா நிறைய கொஞ்சம் தேவைப்படும். நம்ம குக்கர்லேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், திருப்பியும் வந்து கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர டைமில் இந்த சிக்கன் அள்ளி போட்டுடலாங்க. போட்டுட்ட உடனே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம வந்து அந்த எண்ணெய் ஃபுல்லாக வந்து அந்த கொஞ்சம் எண்ணெய் போட்ட எண்ணெய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு கொஞ்சமாக 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சுட்டோன்னா கரெக்டாக ஒரு விசில் போதுங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து கிடைக்கும். அதே வந்து ஒரு கடாயில் போட்டுட்டு லைட்டாக திருப்பிங்கன்னா கொஞ்சம் திக்காக வரும். அது கூட வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.